இந்த மாப்பிள்ளை சம்பான்ற அரிசி நம்முடைய மூதாதையர்கள் இதுக்கு மாப்பிள்ளை சம்பாண்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு லேசான ஒரு காரணம் இல்லை. வெல்கம் டு செஃப் டுலங்கா பிரைவேட் லிமிடெட். இந்த பாரம்பரியம் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் தவிர்க்கவே முடியாது. நம்ம பாரம்பரிய ரீதியாக நமது முன்னோர்கள் காட்டி தந்த நிறைய விஷயங்களை அதுலதான் நிறைய ஆரோக்கியமான தன்மைகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த அதிகமான பொருள்களுக்கு காரணி பேர்களை நமது மூதாதையர்கள் முன்னோர்கள் இதை நமக்கு வச்சிருக்கிறாங்க. சில பொருள்களுக்கு உதாரணமாக நாங்க அந்த அரிசி வகைகளை பார்த்த நேரத்துல ஒரு சம்பா அரிசி, அதாவது ஒரு அரிசியை இன்ட்ரோடியூஸ் நம்மளோட மூதாதையர்கள் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் மாப்புள்ள சம்பா. இந்த இருக்குது மாப்புள்ள சம்பா. இந்த அரிசியை நாங்க ஏன் கொண்டு வந்திருக்கோம் சொன்னால், நம்முடைய மாப்பிள்ளமாருக்கு இதால ஏதாவது ஒரு ப்ரொடக்டை செய்யலாமா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த அரிசி நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த மாப்பிள்ளை சம்பான்ற அரிசி நம்முடைய மூதாதையர்கள் இதுக்கு மாப்பிள்ளை சம்பாண்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு லேசான ஒரு காரணம் இல்லை. அது மிக முக்கியமாக இந்த அரிசியில அதற்கு தேவையான சில ஊட்டச்சத்துகள் அல்லது மினரல்கள் காணப்படுறதுனாலதான் இந்த அரிசிக்கு மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால மாப்பிள்ளமாருக்கு கல்யாணம் முடிக்க போறாக்களுக்கு இந்த அரிசி கடும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்கு இறங்கிக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ்க்காக வேண்டி தான் சொல்றோம். இப்படியான அரிசிகள் நம்மளோட பாவனையில நம்ம இதை தேடி பார்க்கணும் நிறைய விஷயங்கள். அதாவது இந்த அரிசியில என்ன பயன் இருக்குது, ஏன் இந்த அரிசி மாப்பிள்ளமாருக்கு கொடுக்க சொல்றாங்க மூதாதையர்கள் அப்படின்ற விஷயத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலே நம்மளும் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும். நன்றி.